ஸ்னோ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுது. நைட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட ஸ்னோவாக இருந்தது. இந்த ஸ்னோவெலாம் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்னோவை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். கவர்மெண்ட் நிலமாக இருந்தாலும், கவர்மெண்ட் ரோடாக இருந்தாலும். அப்படி இல்லைன்னா யாராவது இங்கே வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் ஃபைன் வரும். வாங்க ஸ்னோ எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்ப்போம். கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. க்ளவுஸ் போட்டுக்கோ. ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஐஸ் இருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் உடச்சி எடுத்து பார்த்தேன். அதுக்கு மேலே பண்ண முடியல. மரத்து மேலே எல்லாம் ஒரே ஸ்னோ. இங்கே வந்து குழந்தைங்க ஸ்லைடு போயிட்டு இருக்காங்க. நேற்று குச்சி குச்சாக இருந்த மரம்லாம் இன்றைக்கி வந்து ஸ்னோ பேஞ்சு அந்த மரத்தோட சின்ன சின்ன இதுலலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஸ்னோ ஓட்டிகிட்டு இருக்கு. இந்த மரத்துலலாம் பாருங்கள் வெள்ளை வெளியாக அப்படியே அழகாக ஸ்னோ இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று ஸ்னோ பேஞ்சுது. பட் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்குது. சரியான ஐஸாக இருக்குது. இதெல்லாம் இந்த ஐஸில் நடந்தோன்னா பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. இந்த ஸ்னோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஸ்னோ வந்து இப்படி சாஃப்டாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி தூள் தூளாக இருந்ததுன்னா இதில் நடந்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஐஸாக இருக்கிற இடத்துல, கார் போன இடத்துலலாம் ஐஸாக இருக்கும். அதிலலாம் நல்லா ஸ்லிப் ஆகும். இந்த ஸ்னோவில் நான் ஏற்கனவே விழுந்திருக்கேன் பயங்கரமாக. பின்னாடி பக்கமாக விழுந்து செம்ம அடி பிடிச்சிருக்கு. எல்லாம் காரில் இருக்க ஸ்னோ அது இதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மரம் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல குச்சி குச்சாக இருந்தது மரம் எல்லாம். வின்டரில் ஸ்னோ பெஞ்ச உடனே அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாயிடுச்சு எல்லாம் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பயங்கர ஸ்லிப் ஆகும். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா வாங்க, சர்ப்ரைஸ். செம்ம அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். சரியான காற்று அடிக்குது. ஸ்னோ பெஞ்சு லைட்டாக மழை பெஞ்சு அப்போ வந்து ஐஸ் ஆகிடும். ஐஸ் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். அதுவும் காற்றும் அடிச்சதுன்னா அவ்வளோதான். நம்மளால் ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்கு மேலே வெளியில் நிற்க முடியாது. தெர்மல் வேர் போட்டிருந்தீங்கன்னா கூட பயங்கரமாக நெயில் போயிட்டு இருக்கும். கால் நெயில், கை நெயில், நகம்லாம் பயங்கரமாக வலிக்கும்.
ஸோ ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வரணும். தெர்மல் வேர், தெர்மோ சாக்ஸு எல்லாம் போட்டு, கேப்பு, க்ளவுஸு, ஸ்ட்ராங்கான க்ளவுஸ் எது போட்டிருந்தாலும் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் எது அதிகமாக இருந்தது அப்படின்னா வேணும் கொஞ்சம் நேரம் நல்லா தாங்கும். வாங்க பாருங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பாருங்கள். சிக்னலுக்கு நிற்கிறேன். சிக்னல் கிராஸ் பண்ணி தான் ரோடு கிராஸ் பண்ணி போகணும். க்ரீன் ரோடு கிராஸ் பண்ணுறேன். ஐஸாக இருக்குது, கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக தான் இருக்குது. காரும் பயங்கரமாக ஸ்லிப் ஆகுங்க. ஐஸாக இருக்குது. சரி நம்ம வந்து காரில் போய்க்கலாம், நடந்து போனால் தானே ஸ்லிப் ஆகுது அப்படின்லாம் நம்ம யோசிக்க முடியாது. காரும் பயங்கரமாக ஸ்கிட் ஆகும். நிறைய ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கு. கார் பிரேக் போட்டாலாம் நிற்காது, சல்லுன்னு போயிடும் ஐஸில். ரோடு கிராஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி நல்லா தெரியுது. ஃபுல் வெள்ளையாக இருக்குது ஃப்ராங்க்ஃபர்ட். க்ரீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம். கையெல்லாம் பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது. நான் க்ளவுஸ் வேறு மறந்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்லோன் வந்திருக்கு, பட் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல போயிட்டு வந்துடலான்னு வந்தேன். பட் கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸிங்காக தான் இருக்குது. ஆனால் சிக்னல் விழலை. சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் போவோம். நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த ஃபீல்டுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். க்ரீன் வரவே மாட்டேங்குது. சிக்னல் கம்ப்ட்டு சொல்லுது, பட் அந்த அழுத்துனா சிக்னல் கம்ப்ட்டுன்னு வரும். க்ரீன் வரல. கமான். க்ரீன் வந்துடுச்சு. போகலாம். கொஞ்சம் ஸ்லிப்பாக தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் நடக்கிறதா இருக்குது. பயங்கர ப்ளேசிங் பாயிண்ட் பாருங்க. நம்ம சர்ப்ரைஸான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஃபுல்லாக பாருங்கள். வெண்பனி மூடிய அப்படியே மண் தரை, நிலங்கள்லாம் பாருங்கள் அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு ஸ்னோவால் மூடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பில்டிங் பாருங்கள், அது வந்து இந்த வயலில் இருக்கிற ஒரு குடோன். வயலில் ஏதாவது அறுவடையெல்லாம் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் இந்த குடோனில் வைப்பாங்க. அந்த குடோன்லேயும் மேலே அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்னோலையும் சில பேர் வாக்கிங் போயிட்டு போகிறாங்க. இந்த பாருங்கள் பயங்கர ஐஸாக இருக்குது. இதில் போனோம்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் ஸ்னோலையும் கால் வச்சு ரொம்ப ஹார்டாகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள் பயங்கர ஹார்டாகிடுச்சு. அந்த ஸ்னோ வந்து ஒட்டைக்க முடியாமல் கல் மாதிரி ஐஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஐஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில் வந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஐஸ் தான் நல்லா தெரியுது உங்களுக்கு. கன்ஃபார்ம் ஐஸ் தான். ஃப்ரீசரில் உங்களுக்கு ஐஸ் இருக்கும்ல, அதை வச்சு சொல்லின்னு போய் பாருங்கள் காலை. ஃப்ரீசரில் ஐஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஐஸ். ஸோ இதிலெல்லாம் இந்த மாதிரி ஸ்னோ வந்து ஐஸ்லாம் வந்தால் நம்ம வேலைக்கு போகிறது, ஸ்கூல் போகிறது எப்படி சர்வே பண்ணுவோம் அப்படிங்கிறத பாருங்கள். பயங்கர கஷ்டம்தான். சம்மரில் கூட சன்னியாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் டே அந்த மாதிரிலாம் லீவ் கொடுப்பாங்க. பட் ஸ்னோவில் மேக்ஸிமம் லீவே இருக்காது இந்த ஊர்லலாம். ஏன்னா இவங்களாம் யூஸ் டு பழகிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எது பாருங்கள், எந்த ஷூ போட்டாலும் இந்த இடத்துலலாம் விழுக்கும் ஐஸ். இதில் காலை வச்சுன்னா சல்லுன்னு அங்கே ரோட்டில் தான் போய் விழுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. அங்கே போய் ரோட்டுக்கு தான் போவோம். அதே போல் இந்த சைடில் தள்ளி போட்டிருக்கிறதும் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. இதில் ஓரமாக ஐஸில் கால் வைக்காமல் கேர்ஃபுல்லாக இங்கே கால் வச்சு ஸ்னோ இருக்கிற இடத்துல வச்சோன்னா பிரச்சனை இல்லை. பட் ஐஸில் வச்சிட்டோம்னா சல்லுன்னு போயிடும். இங்கே இப்படி கேர்ஃபுல்லாக இங்கே கால் வச்சு இங்கே ஸ்னோ வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது பாருங்கள் பூ மாதிரி ஸ்னோ, இந்த மாதிரி பவுடர் மாதிரி சாஃப்ட் ஸ்னோவாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது.
இதில் நம்ம கால் வச்சு நல்லாவே போகலாம், நல்லா போகலாம், விளையாடலாம், வேகமாக நடக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் லைட்டாக ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்னோ வந்து விழுந்து மழை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஐஸ் ஆகும். இல்லைன்னா ரொம்ப அதுமாரியே நடந்து காரெலாம் போச்சுனாலும் அது வந்து ஐஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த இடத்துல கார் போயிருக்கு, இதெல்லாம் ஐஸ் ஆகிருக்கு. சரி வாங்க, நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டணும்னு பார்த்தேன்னா இதோ வயல் ஃபீல்டு ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபீல்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம போயிட்டா இருக்கா. மரங்கள்லாம் பாருங்கள் அப்படியே பனி நிரம்பி இருக்கும். மரங்களும் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். ரோட்டில் மட்டும் கார் போய் அந்த இடத்துல ஐஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா அந்த ஐஸும் கரைஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் கார் போன இடத்துல நம்ம ஓட்டினோன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அதிகமாக கார் போயிருக்கணும், அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்னோலாம் கரைஞ்சிருக்கும். இப்போ 1-2 கார் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சில கார் தான் போயிருக்கு. அந்த ஸ்னோ வந்து அமைங்க அது ஐஸாக தான் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் பேர் நடந்திருக்காங்க. இங்கெல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சன்லைட்டும் வந்துருச்சு. ஃபீல்டு ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். அது அங்கே தெரியுது, தான் ஃப்ராங்க்ஃபர்ட் தெரியுதா? ஃப்ராங்க்ஃபர்ட் பில்டிங், பென்சில் டவர், ஐகானிக் பில்டிங்ஸ்லாம் இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த வளர்ந்துருக்க ஸ்னோ இருக்குது. பட் அதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அறுவடை பண்ண இடத்துல அந்த குச்சாக நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அது மட்டும் தெரியுது. பட் இதில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ வந்து எவ்வளோ டெப்த்துக்கு ஸ்னோ உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், இங்கே தான் எனக்கு ஃப்ளோர் டச் ஆகுது, கிரவுண்ட் டச் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு 3 இன்ச்சு ஸ்னோ வந்திருக்குங்க. இந்த ஃபீல்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 இன்ச்சு ஸ்னோ வந்திருக்கு. நான் கை வச்சு பார்த்த இடத்துல தெரியுது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்னோ வந்து இப்படி ஃபீல்டுலலாம் ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய டேஞ்சரும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஸ்னோ வந்தப்போ பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தாலே நமக்கு நெயில் பைட்டிங்க்கு வந்துடும், முங்குற நெயில் வலிக்கும். தெர்மல் வேறு அது இதுன்னு போட்டிருந்தா மேபி ஒரு 1/2 hour 1 hour மேக்ஸிமம் தாங்கலாம், அவ்வளோதான். பட் கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளோ ஈஸி கிடையாது. பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும், ஆனால் அதில் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் நிஜமாவே கஷ்டமாக இருக்கும். நாம் இப்போ வீட்டிலலாம் ஹீட்டர் இருக்கும், வீட்டிலலாம் ஹீட்டர் இருந்தும் நம்ம தெர்மல் வேர் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்னோ போடுற ஷூ அந்த மாதிரிலாம் போட்டு க்ளவுஸ்லாம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, மேக்ஸிமம் 1/2 hour தான். ரொம்ப நேரம் வெளியிலேயே போகிறீங்க, பஸ் ட்ரெயினுக்குலாம் போகிறீங்க, ட்ரெயின் பஸ்லாம் லேட் ஆகுது, வெளியே ஸ்னோலேயே இருக்கணும், ரொம்ப கஷ்டம்தான். அங்கே பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது, அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அது அங்கே தெரியுது பாருங்கள், மரத்துக்கு பின்னாடி உள்ள வீடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் இவ்வளோ குளூரில் நம்மளே 2 நாளைக்கு வெளியில் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்னு ஆகிடுவோம். பூச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பூச்சியெல்லாம் இருக்காது. ஈ, கொசு, பாம்பு, பல்லி, பூரா எது இருந்தாலும் இந்த குளூருக்கு செத்துரும். ஸ்னோ ஃபீல்டு, இந்த மரத்தை மேலெல்லாம் ஸ்னோ இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கிற மரத்துலலாம் ஸ்னோ இருக்கும், லீஃபே இருக்காது மரத்தில். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ஆஃபீஸ் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஸ்னோவில் தான் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்னோ வின்டரில் இந்த மாதிரி ஸ்னோ நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பாருங்கள், தெர்மல் வேர், மேலே புல்லோவர் அப்படிலாம் போட்டிருக்கேன். போட்டிருந்தாலும் கையில் ப்ளீஸ் ஆகுது, செம்ம குளிருது. நான் க்ளவுஸ் வேறு மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் கிளம்புறேன். இதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்னோ, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் நான் ஃபீல்டு வரைக்கும் வந்தேன். தேங்க்யூ.